கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலி லூர்து அன்னைக்கு மகிழ்ச்சியோடு பெருமையோடு உளப்பூரிப்போடு 6வது நவநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு இணைந்து இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, நற்கருணை விருந்தை பகிர்ந்து கொள்ள, உறவில் மிளிர, உறவில் ஆளப்பட எங்களுடைய அன்பு தந்தை, அன்பு நண்பர் அருட்திரு பாக்கிய செல்வன் அவர்கள் அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த லூர்து அன்னை திருத்தலம் நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திலே மிக தொன்மையான ஒரு திருத்தலம். லூர்து அன்னையினுடைய பெருமையை, அந்த அன்னையினுடைய அருளை போற்றுகின்ற அருமையான ஒரு திருத்தலம். 2003 ஆண்டிலே நான் வீரவநல்லூரிலே உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது இந்த திருவிழாவின் கடைசி நாட்களிலே 8, 9, 10 ஆகிய 3 நாட்கள் இங்கு தங்கியிருந்து திருப்பலியில் உதவி செய்து பாவர் சங்கீர்த்தனம் கேட்டு 3 நாட்களை நான் கழித்திருக்கிறேன். அந்த நாட்கள் அப்படியே எனக்கு பசுமையாக இருக்கின்றன. இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்ற இந்த சிறிய எளிய மலை, அந்த மலையின் அடியிலே இந்த ஒரு இறைமணம் கமழுகின்ற ஒரு கெபி, அந்த கெபியை சுற்றி இந்த ஒரு பெரிய வளாகம், எங்கும் கிடைக்காத ஒரு சூழல், ஒரு இறைமணம் கமழுகின்ற ஒரு சூழல். இந்த நாளிலே இந்த ஆலய வளாகத்திற்குள் நுழைந்தவுடன் என்னையே அறியாமல் ஒரு நம்பிக்கை, ஒரு பரவசம் தொற்றிக்கொண்டது. அதற்கு காரணம் இந்த திருத்தலத்தினுடைய இறைமனம் கமழுகின்ற ஒரு சூழல். எனவே இந்த 10 நாட்களிலே எங்களையும் வரவழைத்து உங்களோடு நட்பு கொள்வதில், அன்பு கொள்வதில் அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் அருட்தந்தை பாக்கிய செல்வன் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் என்னை பற்றியும் அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பற்றியும் நிறைய அன்பு வார்த்தைகள் சொன்னார்கள். அதற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். தந்தை அவர்கள் என்னாலும் நாங்கள் 4 பேர்கள் ஒன்றாக படித்தவர்கள், ஒன்றாக அருட்பணி நிலையை ஏற்றவர்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளில் கூட வேண்டுமென்று நாங்கள் 3 முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம். அந்த முயற்சியை தந்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த நாளிலே அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன், உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அன்புமிக்கவர்களை, உங்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு வேலைகள் இருந்தது. இன்று இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ள வேண்டும், மறையுரையை கேட்க வேண்டும், ஆண்டவர் தருகின்ற இறை விருந்தை அருந்த வேண்டும் என்ற ஆவலில் தேர்ந்தெடுத்து மெனக்கிட்டு இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த ஆசையை, இந்த வாஞ்சையை, உங்களினுடைய இந்த ஆழமான நம்பிக்கையை இறைவன் ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி முடிந்து நீங்கள் செல்கின்ற பொழுது மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் செல்ல உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த நிம்மதி, அந்த அமைதி என்றும் நிலைத்திருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த நவநாளின், இந்த திருநாளினுடைய அந்த அழைப்பிதழை நான் உற்று கவனித்த பொழுது தந்தை பாக்கிய செல்வன் அவர்கள் அழகிய தமிழிலே, செந்தமிழிலே, எளிய தமிழிலே நம்முடைய அருமையான தலைப்புகளை அவர்கள் எடுத்து நமக்கு சிந்திக்க அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இலக்கியங்கள் தீண்டத்தகாதவை அல்ல. இலக்கியங்கள் நம்மிலே பிறந்தவை, நம்முடைய கலாச்சாரத்தில் பிறந்தவை, நம்மை செதுக்கியவை, நம்முடைய தமிழக வரலாற்றை அவர்கள் செதுக்கியவை. எனவே அந்த இலக்கியங்களிலிருந்து அவர்கள் நல்ல நல்ல தலைப்புகளை எடுத்து அவர்கள் விவிலியத்தோடு பொருத்தி அவர்கள் நம்மை சிந்திக்க அழைத்திருக்கிறார்கள். விவிலியத்தினுடைய கரு இலக்கியங்களிலே நிறைய படர்ந்து கிடக்கிறது. விவிலியத்தினுடைய கருப்பொருள் நிறைய தமிழக இலக்கியங்களிலே படர்ந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே தெய்வம் என்று நீ உணர், கடவுள் நீ என்று உணர். கடவுளுடைய பண்புகள், இயல்புகள், சாயல், கரு, உரு அனைத்தும் உன்னில் பதிந்து கிடக்கிறது என்பதை உணர் என்பதை தந்தை அவர்கள் அருமையாக இந்த நாளிலே நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, வரலாறு தெரிந்தவர்களுக்கு அருமையாக தெரியும். 1939 முதல் 1945 வரை 2ஆம் உலகப் போர் விறுவிறுப்பாக கூறிக்கொண்டிருந்தது. அன்புமிக்கவர்களே, இந்த 2ஆம் உலகப் போரை சந்தித்தவர்கள் கூட இந்த ஆலய வளாகத்திலே அமர்ந்திருப்பீர்கள்.
இரண்டாம் உலகப் போர் மிகப்பெரிய பாதிப்புகளை, திருப்பு முனைகளை இந்த உலகத்திலே கொண்டு வந்தது. அந்த நேரத்திலே சாமானியர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சாமானியர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய தேவைகளை, உணவுகளை, வேலைகளை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதும் அதை பற்றிய வரலாறும் விறுவிறுப்பாக இருந்தது. அந்த நேரத்திலே இத்தாலி நாட்டிலே வெரோலி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறு குறு நகரத்திலே ஒரு 3 நபர்களுக்கு நடந்த நிகழ்ச்சி இன்று ஒரு சுவாரஸ்யமான ஒரு அன்பு மிக்கவர்களே. இத்தாலி நாட்டிலே வெரோலி என்பது ஒரு மாவட்டம் போன்ற, ஒரு தாழ்கா போன்ற ஒரு எளிய அமைப்பு. 1939 முதல் 1945 வரை 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற சமயத்திலே அந்த வெரோலி என்ற ஒரு சிறு நகரத்திலே 3 பண முதலைகள் வாழ்ந்து வந்தார்கள். நம்முடைய நாட்டிலே அனில் அம்பானி, டாடா, பிர்லா, ரிலையன்ஸ் போன்ற அந்த 3 பெரிய பணக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த முதல் 3 பேரை நான் குறிப்பிடுகிறேன். அவர்களைப் போல அந்த வெரோலி என்ற ஒரு தாலுகாவிலே, அந்த நகரத்திலே 3 மிகப்பெரிய பணக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர், ஒருவர் பெயர் மிகாயேலே, இன்னொருடைய பெயர் கப்ரியேலே, இன்னொருடைய பெயர் ரஃபேலே. அன்புமிக்கவர்களே, இவர்கள் 3வரும் சேர்ந்து, அவர்கள் இணைந்து அவர்கள் வியாபாரம் செய்து வந்தார்கள், தொழில் செய்து வந்தார்கள். 3வரும் பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கள். அந்த 2ஆம் உலகப் போர் சமயத்திலே, போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த நேரத்திலே அவர்களுடைய வியாபாரம் படுத்து போனது. அவர்களுடைய வியாபாரம் மட்டுமல்ல, உலகத்தில் போனது. அந்த நேரத்திலே அந்த சூழலையும் பயன்படுத்தி பொருள் சேர்க்க வேண்டும். அந்த ஒரு சூழலையும் விட்டுவிடக்கூடாது, பொருள் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே வைத்திருந்த சொத்துக்களோடு, காசோடு, துட்டோடு அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். சனியன் யாரை விட்டது? அவர்கள் மீண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த 2ஆம் உலகப் போர் சமயத்திலே தங்கம் அதனுடைய விலை வீழ்ச்சியை கண்டிருந்தது. எனவே எங்கும் தங்கம் விலை எளிதாக ஒரு மிக குறுகிய விலையிலே, மிகவும் சிறிய விலையிலே தங்கம் கிடைத்தது. எனவே இந்த தருணத்திலே நாம் தங்கத்தை அதிகமாக வாங்கி குவித்து, இந்த உலகப் போர் முடிந்தவுடன் தங்கம் விலை ஏறிவிடும். அந்த நேரத்திலே நாம் தங்கத்தை விற்று நாம் கோடியாக, மில்லியனாக சம்பாதிக்கலாம் என்று அவர்கள் 3வரும் திட்டமிட்டார்கள். இந்த மிகாயேலே, கப்ரியேலே, ரஃபேலே, அந்த 3வரிலும் அந்த 3வருக்கும் ஒருங்கிணைப்பாளராக மிகாயேலே என்பவர் செயல்பட்டார். அவர் சொல்லுவார், நம்மிடம் இருக்கின்ற எல்லா துட்டுக்களை, நம்மிடம் இருக்கின்ற எல்லா சொத்துக்களை, நம்முடைய வங்கி இருப்புகளை, நம்முடைய வங்கி சேமிப்புகளை அனைத்தையும் போட்டு நாம் தங்கத்தை வாங்குவோம், தங்கத்தை வாங்கி குவித்து இந்த 2ஆம் உலகப் போர் முடிந்தவுடன் நாம் நல்ல விலைக்கு விற்போம் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய நிலங்களை விற்றார்கள், தங்களுடைய சொத்துக்களை விற்றார்கள். தங்களுடைய வங்கி இருப்பிலே உள்ள பெருந்தொகையை போட்டு அவர்கள் 1 கிராம் அல்ல, 2 கிராம் அல்ல, 1 கிலோ அல்ல, 2 கிலோ அல்ல, 17 டன் தங்கத்தை அவர்கள் வாங்கினார்கள். உங்களுக்கு தெரியும், 1000 கிலோவென்றால் 1 டன். ஆக பாருங்கள், 17 டன், 17,000 கிலோ தங்கத்தை அவர்கள் வாங்கினார்கள். இவ்வளவு அதிகமான டன் கணக்கான தங்கத்தை எப்படி பதுக்கி வைப்பது? அரசாங்கத்தினுடைய கண்ணில் படாமல் எப்படி அதை பதுக்கி வைப்பது? அரசாங்கத்திற்கு தெரிந்துவிட்டால் நம்மை இவர்கள் திருடி சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மை பிடிக்க வந்து விடுவார்கள். எனவே என்ன செய்வது என்று அவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள். அதிலே முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற மிகாயேலே என்ன சொன்னார்? நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த 17 டன் கிலோ அந்த தங்கத்தை பதுக்குகின்ற பொறுப்பை, பத்திரமாக வைத்து கொள்கின்ற பொறுப்பை நான் செய்து கொள்கிறேன் என்றார். அவரை நம்பி அந்த கப்ரியேலே, ரஃபேலே இருவரும், சரி, நீங்கள் இந்த தங்கத்தை பதுக்கி வையுங்கள், பத்திரமாக வையுங்கள், உங்களை நாங்கள் இருவரும் நம்புகிறோம் என்று அவரை நம்பி அவர் பொறுப்பில் விட்டார்கள். இந்த மிகாயேலே என்ன செய்தார்?
ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஊரிலே இருக்கின்ற குட்டி யானை போன்ற ஒரு வாகனத்திலே இரவு நேரத்திலே அவர் என்ன செய்வார், கொஞ்சம் தங்கத்தை எடுத்து அந்த தங்கத்தை அந்த வெரோலி என்ற நகரத்திற்கு பக்கத்திலே அருமையான ஒரு மலை இருக்கிறது. நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையை போல அருமையான பெரிய நீண்ட மலை, மிகப்பெரிய ஒரு மலை. எனவே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் தங்கத்தை அந்த குட்டி யானை போன்ற அந்த வாகனத்திலே ஏற்றி சென்று அந்த குட்டி யானையிலே கோடாரி மற்றும் கம்பியெல்லாம் எடுத்து சென்று அந்த மலையிலே ஒரு இடத்திலே அதை குழி தோண்டி அந்த தங்கத்தை புதைத்து வைத்தார். இவ்வாறாக பல நாட்கள் அந்த குட்டி யானை போன்று அந்த வாகனத்திலே சென்று அந்த வெரோலியில் உள்ள அந்த மலைப்பகுதியிலே 4 இடத்திலே அவர் புதைத்து வைத்தார். அந்த 17 டன் அந்த தங்கத்தை அவர் 4 இடத்திலே புதைத்து வைத்தார். அன்புமிக்கவர்களே, இவ்வாறாக நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. இந்த மிக்கேயேலே எந்த இடத்தில் தங்கத்தை புதைத்து வைத்திருக்கிறார் என்பது அவருடைய சக அந்த வியாபாரிகளான கப்ரியேலுக்கும் தெரியாது, அந்த ரஃபேயேலுக்கும் தெரியாது. 1945 ஆண்டிலே 2ஆம் உலகப்போர் முடிவுக்கு வந்தது. அந்த நேரத்திலே உலகப்போர் முடிந்தவுடன் இந்த தங்கத்தை நாம் எடுத்து விற்க வேண்டும் என்று இந்த 3 பேரும் விரும்பி ஆசைப்பட்டார்கள். இந்த மிக்கேயேலே என்ன செய்தார், ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகள் இந்த தங்கத்தை அந்த மலையிலே புதைத்து வைத்த பிறகு அவர் அமைதியாக நிம்மதியாக வீட்டில் இருந்து விட்டார். எனவே உலகப்போர் முடிந்து 3 ஆண்டுகள் கழித்து அவர் மலைக்கு சென்ற பொழுது அவருக்கு எங்கு தங்கத்தை புதைத்து வைத்தோம் என்பது மறந்துவிட்டது. எனவே அவர் தனியாக சென்று ஒவ்வொரு நாளும் அந்த நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற அந்த மலையிலே அவர் தோண்டிக்கொண்டே இருக்கிறார். தோண்ட எங்கு வைத்தோம் என்று அவருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த 3 ஆண்டுகளிலே அங்கு நிறைய புதர்கள் முளைத்து விட்டன, நிறைய செடிகள் முளைத்து விட்டன, நிறைய பெருமரங்கள் முளைத்து விட்டன. எனவே எங்கு வைத்தோம் என்று அவருக்கு தெரியவில்லை. 1947 ஆண்டிலே அந்த 3 நபர்களிலே கப்ரியேல் என்பவர் அவருடைய வீட்டிலே சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று இறந்து போனார். எப்படி இறந்தார் என்பது இன்று வரை மர்மமாக இருக்கிறது. 1964 ஆண்டிலே அந்த 2வது நபர் ரஃபேயேலே அவர் தன்னுடைய 2 சக்கர வாகனத்திலே பயணித்து கொண்டிருந்த பொழுது லாரியை போன்ற ஒரு பெரு கன ரக வாகனம் அவர் மீது மோதி அவரும் இறந்து போனார். கடைசியில் அந்த மிக்கேயேலே மட்டும் அந்த 17 டன்னுக்கு சொந்தமாக மாறியிருந்தார். எனவே அந்த மிக்கேயேலேக்கு மகிழ்ச்சி, இந்த 17 டன் நகைகளை அனுபவிக்க நான் மட்டுமே இருக்கிறேன். அந்த 2 பார்ட்னர்கள், அந்த 2 இணையர்கள் இல்லை. எனவே அந்த 17 டன் நகையை நான் எடுத்து விற்று அதை நான் பெரிய பணக்காரனாக மாறுவேன் என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். அன்புமிக்கவர்களே, அவர் ஒவ்வொரு நாளும் சென்று தேடி தேடி பார்த்தார், அவருக்கு கிடைக்கவே இல்லை. 1974 ஆண்டிலே அந்த மிக்கேயேலும் இறந்து போனார். கடைசி வரை அந்த 17 டன் தங்கம் அவருக்கு கிடைக்கவில்லை. இந்த செய்தியை இத்தாலி அரசாங்கம் அறிய வந்தது. இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த வெரோலியிலே அந்த மலை தொடர்ச்சி பகுதியிலே ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்கிறது, 4 இடங்களிலே 17 டன் தங்கம் இருக்கிறது, அதை நாம் தேட வேண்டும். அவர்கள் 3 பேரும் விட்டு சென்ற அந்த 17 டன் தங்கத்தை நாம் தேட வேண்டும் என்று இத்தாலி அரசாங்கம் இராணுவத்தை அமர்த்தி 1975 தேட ஆரம்பித்தது. இன்று வரை தேடிக்கொண்டே இருக்கிறது. இன்று வரை அந்த தங்கம் யாருக்கும் கிடைக்கவில்லை. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்றும் சரி இன்றும் சரி, அன்று உள்ள மனிதர்களும் சரி இன்று இருக்கின்ற நீங்களும் நானும் சரி, உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய சிந்தனையெல்லாம், நம்முடைய உழைப்பு எல்லாம் ஒரே ஒரு காரியத்தை நோக்கிதான் பயணித்து கொண்டிருக்கிறது. துட்டை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறோம், பணத்தை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், நம்முடைய சொந்தங்களாக இருக்கட்டும், நம்முடைய பந்தங்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய மதமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அனைத்துமே அதனுடைய அச்சாணியாக துட்டு மாறி போனது.
இன்று துட்டுதான் அனைவரையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அது எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், இன்று துட்டை மையமாக வைத்துத்தான் நாம் அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், மறுக்க முடியாது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த சூழலிலே, இந்த நாளிலே இன்று ஒரு அருமையான ஒரு செய்தியை தியானிக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நீ தெய்வம் என்று உணர், நீ கடவுள் என்று உணர், நீ கடவுள் என்று உணர்ந்து கடவுளின் தன்மைகள், கடவுளின் இயல்புகள் உன்னில் இருக்கிறது என்று உணர் என்று அழைக்க, நமக்கு சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்திலே நாம் அனைவருமே பணத்தை நாடி, அதிகாரத்தை நாடி, புகழை நாடி மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தெய்வம் நம்முள் இருக்கிறது, தெய்வ இயல்புகள் நம்முள் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம். அன்புமிக்கவர்களே, நீங்கள் பழைய ஏற்பாட்டை புரட்டி பாருங்கள். குறிப்பாக தொடக்க நூலை புரட்டி பாருங்கள். தொடக்க நூலிலே முதல் அதிகாரத்திலே நாம் அடிக்கடி வாசித்த பகுதி எல்லாருக்கும் தெரியும். அதில் என்ன வாசித்திருக்கிறோம்? கடவுள் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களை எல்லாம் படைத்துவிட்டு இறுதியாக மனிதனை படைக்கிறார். படைப்பதற்கு முன்பாக அவர் என்ன யோசிக்கிறார், என்ன திட்டமிடுகிறார்? இந்த மனிதனை நம்முடைய சாயலிலும், நம்முடைய உருவிலும், நம்முடைய கருவிலும் படைப்போம் என்று அவர் கூறுகிறார். பாருங்கள், மனிதன் என்னை போல் இருக்க வேண்டும், என்னை போல் உரு கொண்டிருக்க வேண்டும், என்னை போல் சாயல் கொண்டிருக்க வேண்டும், என்னை போல் கரு கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விரும்பியதோடு மட்டுமல்ல, மனிதனை தன்னுடைய சாயலிலே படைத்துவிட்டு, தன்னுடைய உருவிலே படைத்துவிட்டு, தன்னுடைய கருவிலே படைத்துவிட்டு மகிழ்கிறார். அதோடு மட்டுமல்ல, மனிதனுக்கு அவனுக்கு என்ன செய்கிறார்? அவனுடைய நாசிகளிலே தன்னுடைய உயிர் காற்றை ஊதுகிறார். ஆக உங்களில் இருக்கின்ற உயிர் காற்று, என்னில் இருக்கின்ற உயிர் காற்று, இப்பொழுது நான் மறையுரை ஆற்றி கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், செவிமெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை அறியாமல், என்னை அறியாமல் ஒரு சுவாசம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உயிர் மூச்சு காற்று நம்மிலிருந்து உள்ளே செல்வதும் வெளியே வருவதுமாக இருக்கிறது. இவ்வாறு உள்ளே செல்லுகின்ற காற்று, வெளியே செல்கின்ற காற்று தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திவிடுமானால் நீங்களும் பிணம் என்று அழைக்கப்படுவீர்கள், நானும் பிணம் என்று அழைக்கப்படுவேன். நமக்கு பெயர் கூட இருக்காது. இந்த பிணத்தை எப்பொழுது தூக்கப் போகிறீர்கள், எப்பொழுது அடக்கம் என்று சொல்வார்கள். ஆக உங்களில் இருப்பது, என்னில் இருப்பது, உங்களில் இருக்கின்ற உயிர் காற்று, என்னில் இருக்கின்ற உயிர் காற்று யாரிடமிருந்து வந்தது? கடவுளிடமிருந்து வந்த உயிர் காற்று. எனவே நம்முடைய உயிர் கடவுளின் உயிர், நம்முடைய உடல் கடவுளின் உடல், நம்முடைய சாயல் கடவுளினுடைய சாயல். மெய்யாகவே இந்த ஒரு தலைப்பை இவ்வளவு பகிரங்கமாக அச்சில் பதிவிட ஒரு துணிவு இருக்க வேண்டும். நீ தெய்வம் என்று உணர், நீ கடவுள் என்று உணர். மிக அருமையாக பட்டவர்த்தமாக தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த விவிலியத்திலே நமக்கு இப்படி தெளிவாக அறிக்கையிடாவிட்டாலும் இந்த விளக்கத்தை நீங்கள் விவிலியம் முழுக்க பார்க்கலாம். தொடக்க நூலில் இருந்து இயேசுநாதருடைய காலம் வரை, ஏன் தூய பவுலடியாரினுடைய காலம் வரை நாம் அனைவரும் கடவுளில் பங்கெடுத்தவர்கள். கடவுளினுடைய சாயல், கடவுளினுடைய உரு, கடவுளினுடைய கரு, கடவுளில் இருந்து நாம் வழிந்தோடுகிறோம். கடவுள் நம்முள் இருக்கிறார் என்பதை அருமையாக விளக்குகின்றன. நீங்கள் யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அதில் இயேசுவே சொல்லுவார். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கடைசியில் ஒரு விருந்து கொடுக்கிறார், ஒரு பிரியாவிடை விருந்து கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, யோவான் நற்செய்தி 13, 14, 15, 16, 17, 18 இந்த ஏறக்குறைய 5 அதிகாரங்கள் இயேசு சொற்பொழிவு ஆற்றுகின்ற அதிகாரங்களாக இருக்கிறது. இயேசு பல்வேறு கருத்தை சீடர்கள் முன் வைக்கிறார். கடைசியாக 17வது அதிகாரத்திலே சீடர்களோடு இணைந்து ஒரு மன்றாட்டை கடவுளை நோக்கி வைக்கிறார். அந்த மன்றாட்டு என்ன மன்றாட்டு? யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். தந்தையே, உம்மை நான் வாழ்த்தி ஏற்றி புகழ்கிறேன், ஏனெனில் நீர் என்னுள் இருக்கிறீர், நான் உம்முள் இருக்கிறேன். நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல நீர் தேர்ந்து கொண்ட மக்கள், என்னுடைய சீடர்கள்,
நான் சந்தித்த இந்த 3 ஆண்டுகளிலே நான் சந்தித்த இந்த மக்கள், 3 ஆண்டுகளிலே நான் சந்தித்த மக்கள் மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மானிடமும் உம்முள் இருக்கிறது. இந்த மக்கள், நான் சந்தித்த மக்கள் என்னுள் இருக்கிறார்கள், உம்முள் இருக்கிறார்கள். எனவே மக்களுள் நாம் இருக்கிறோம், மக்களும் நமக்குள் இருக்கிறார்கள் என்று இயேசு அருமையாக சொல்லி இருக்கிறார். எனவே கடவுளையும் நம்மையும் பிரிக்க முடியாது. கடவுளுடைய உயிர் நம்முடைய உயிர், நம்முடைய உயிர் கடவுளுடைய உயிர். இதை அருமையாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் 3வது அதிகாரத்திலே நீங்கள் 26 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே பவுலடியார் இப்படி நேரடியாக சொல்லாமல், நீங்கள் கடவுள் என்று உணருங்கள், நீங்கள் தான் கடவுள் என்று சொல்லாமல் இதை வேறு வார்த்தைகளிலே அருமையாக விவரித்து சொல்வார். என்ன சொல்வார்? அவர் சொல்லுவார், நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். கடவுள் யூதன் இல்லை, கடவுள் கிரேக்கன் இல்லை, கடவுள் தமிழன் இல்லை, கடவுள் ஆரியன் இல்லை, கடவுள் வெள்ளை இனத்தானும் இல்லை, கருப்பு இனத்தானும் இல்லை. கடவுள் எல்லா இனங்களுக்கும் சொந்தமானவர், எல்லா மதங்களுக்கும் சொந்தமானவர். அவர் சொல்லுவார், பவுலடியார் இன்னும் அதிகமாக கூறுவார், கடவுள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, கடவுள் ஆணும் தான் பெண்ணும் தான். எனவே கடவுளுக்கு நீங்கள் பாலின வரையறை கோட்பாட்டையும் சொல்ல முடியாது. அடுத்தபடியாக பவுலடியார் சொல்லுவார், அந்த இறைவனுக்குள் நீங்களும் நானும் வாழ்கிறோம், அந்த இறைவனுக்குள் நீங்களும் நானும் வாழ்கிறோம். எனவே அவர் சொல்லுவார், நம்மிடையே யூதன், கிரேக்கன், ஆரியன், தமிழன், தெலுங்கன் என்ற ஒரு இன பாகுபாடு இருக்கக்கூடாது, மொழி பாகுபாடு இருக்கக்கூடாது. ஏன் ஆணென்றும் பெண்ணும் என்றும் கூட நாம் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது. கடவுள் எல்லா பாகுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு இருப்பது போல நீங்களும் அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்த அவர் அழகுபட சொல்வார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்குள் கடவுள் வாழ்கிறார், நாம் கடவுளுக்குள் வாழ்கிறோம். கடவுளின் சாயல்தான் நாம், கடவுளுடைய உருதான் நாம், கடவுளுடைய கருதான் நாம். அன்புமிக்கவர்களே, இந்த பண்புகளை, இந்த இயல்புகளை எப்படி வாழ முடியும்? கடவுளுக்குள் ஒருவன் எப்படி வாழ முடியும்? கடவுளுடைய இயல்புகளை கொண்டவன், நான் கடவுளுக்குள் வாழ்கிறேன், கடவுள் எனக்குள் வாழ்கிறேன் என்று உணர்ந்தவன் எப்படி வாழ்வான் என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அருமையான ஒரு இலக்கணத்தை கொடுத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, கடவுளினுடைய இயல்பை கொண்டவன், கடவுளுக்குள் வாழ்ந்தவன் தன்னலத்தை துறந்தவனாக இருப்பான். பிறர் நலம் காண்பதில், பிறர் நலம் போற்றுவதில், பிறருக்காக வாழ்வதிலே அவன் உச்சத்தை தொட்டிருப்பான். இன்று நீங்களும் நானும் தன்னலத்திலே உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாம் எனக்கு வேண்டும், எல்லா அதிகாரமும் எனக்கு வேண்டும், நான் தான் இந்த ஊரிலே நம்பர் 1 பணக்காரனாக இருக்க வேண்டும், என்னுடைய பங்கிலே என்னுடைய சொல்லைத்தான் எல்லாரும் கேட்க வேண்டும், என்னுடைய புகழ்தான் பரவ வேண்டும் என்று எல்லாரும் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். தன்னலத்தின் உச்சத்தினுடைய அடையாளத்தை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். தன்னலத்தினுடைய உச்சத்தை நாம் அடைந்து விட்டோம். ஆனால் பிறர் நலத்தின் உச்சத்தை யார் எட்டுகின்றார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே கடவுளினுடைய இயல்பை வாழுகின்றவர்கள், அவர்கள்தான் கடவுள். இந்த நற்செய்தி வாசகத்திலே என்ன வாசிக்க கேட்டோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதருடைய இறுதி நாட்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாக போகிறார். நீங்கள் இதே பகுதியை லூக்கா நற்செய்தியிலே வாசித்து பாருங்கள். இயேசுநாதருடைய இறப்பு இதைவிட அதிகமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இயேசு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் உதிர்கின்றன. என்ன வார்த்தைகள் உதிர்கின்றன? அவர் சொல்லுகிறார், தந்தையே, இவர்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள், எனவே இவர்களை மன்னித்து விடும் என்று கூறுகிறார். பாருங்கள், யாருக்கு இந்த மனது வரும்? நம்முடைய எதிரியை பழி வாங்க துடிக்கிறோம். நம்முடைய வாழ்நாளிலே நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கு, நம்மை காலவாரி விட்டவர்களுக்கு, நமக்கு எதிராக சதித்திட்டம் போட்டவர்களுக்கு நாம் தக்க பாடம் புகட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி அவர்கள் கீழே விழுந்து கிடக்கின்ற பொழுது அதை பார்த்து சிரித்து மகிழ்கிறோம். அதுதான் நம்முடைய இயல்பு. ஆனால் இறை இயல்பை பாருங்கள்.
தன்னை அடித்து கொன்று விட்டார்கள். அந்த கொன்ற மனிதர்கள் தண்டனை பெறக்கூடாது, அவர்களும் வாழ வேண்டும். தந்தையே, இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். இது யாரால் முடியும்? தெய்வ குணம் உள்ள ஒருவரால் தான் முடியும். அன்புமிக்கவர்களே, இந்த வார்த்தைகளை ஒரு நூற்றுவ தலைவன், இயேசுநாதரை சிலுவையில் அடித்தவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறான், இதை கேட்டு கொண்டிருக்கிறான். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகின்ற விதத்தை பார்த்து அவன் கூறுகின்ற இறுதி வார்த்தைகள் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மையமாக அமைந்திருக்கிறது. அவன் என்ன சொல்லுவான்? உண்மையிலேயே இந்த மனிதர் இறை மனிதர், உண்மையிலேயே இந்த மனிதர் கடவுள்தான். கடவுள்தான் இப்படி இருக்க முடியும். கடவுளின் இயல்புகளை அணிந்தவர்கள் தான் பிறர் நலத்தின் உச்சத்தை தொட முடியும், தன்னலத்தை இழக்க முடியும் என்று அவன் எண்ணி உண்மையிலேயே இவர் இறைமகன் என்று கூறுகிறான். அன்புமிக்கவர்களே, 1950 இருந்து 1956 வரை அமெரிக்காவினுடைய பொற்காலம் என்று சொல்லலாம். அமெரிக்காவை ஆபிரகாம் லிங்கன் என்ற ஒரு அருமையான ஒரு ஜனாதிபதி ஜனநாயக முறையிலே ஆண்டு வந்தார். அவருடைய அந்த 5 ஆண்டு காலத்திலே கருப்பு இன மக்கள் பட்ட பாடு முடிவுக்கு வந்தது. கருப்பு இன மக்களுக்கு பொற்காலம் பிறந்தது. கருப்பு இன மக்கள் சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வெள்ளை இன மக்களுக்கு நிகராக எண்ணிக்கையில் அமர்ந்து அவர்கள் அமெரிக்க நாட்டை ஆளுகின்ற பொறுப்பை அவர்கள் பெற்றார்கள். இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டியவர் ஆபிரகாம் லிங்கன். இந்த ஆபிரகாம் லிங்கன் 1956 ஆண்டிலே ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய வீட்டிலே காலை உணவு அருந்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய மகள் டோன்னா, அவருடைய மகன் சின்ன குழந்தை விக்கிஸ், இந்த இருவரும் தன்னுடைய தந்தையோடு உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய மனைவி மரியா கணவரிடம் காலை உணவு பரிமாறிக்கொண்டே சொல்லுவார், என்னங்க, இன்னைக்கு அன்று தியேட்டர்கள் கிடையாது, அன்று திரையரங்குகள் கிடையாது, அன்று திரைப்படம் கிடையாது, அன்று நாடக கொட்டைகள் அதிகமாக இருந்தன, நாடகங்கள் மக்களினுடைய பொழுதுபோக்காக இருந்தன. ஆபிரகாம் லிங்கனுக்கு நாடகம் பார்ப்பது என்றால் மிகவும் பிடிக்கும். சில நேரங்களிலே அவருக்கு பிடித்த நடிகர் அவருடைய நாடகம் எங்காவது நடக்கிறது என்று சொன்னால் வேலைகளையெல்லாம் போட்டுவிட்டு நாடகம் பார்க்க ஓடிவிடுவார். அன்புமிக்கவர்களே, ஆபிரகாம் லிங்கனுக்கு ஜான் வீக்கிஸ் என்ற ஒரு நாடக நடிகரை ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்திலே எம்ஜிஆரை போல, சிவாஜியை போல, ரஜினியை போல, கமலை போல, அஜித்தை போல, விஜயை போல அந்த ஜான் வீக்கிஸும் ஒரு பிரபலமான ஒரு முன்னணி கதாபாத்திரம். அவருக்கு நிறைய ரசிகர்கள் திரள்வார்கள். அவருடைய நாடகம் என்றால் அனைவரும் பார்க்க செல்வார்கள். அதே போல இந்த ஜான் வீக்கிஸுக்கு இந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு ரசிகர். அவருடைய நாடகம் எங்கு நடக்கிறதோ அங்கே ஓடிவிடுவார். எனவே அவருடைய மனைவி உணவு பரிமாறிக்கொண்டு, என்னங்க, இன்னைக்கு நம்முடைய ஊரில் உள்ள அந்த நாடக கொட்டையில் உங்களுடைய கதாபாத்திரம் ஜான் வீக்கிஸ் நடிக்கின்ற லிட்டில் பாய் என்ற ஒரு நாடகம் நடக்கிறது, நாம் பார்க்க செல்வோமா? உடனே அவர் என்ன சொல்கிறார், இன்று இரவு காட்சிக்கு நீ முன்பதிவு செய்துவிடு, நான் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நாளினுடைய எல்லா வேலையும் முடித்துவிட்டு அன்று இரவு 8 மணிக்கே ஆபிரகாம் லிங்கன் வீட்டிற்கு வந்து விடுகிறார். வீட்டிலே வந்து விரைவாக இரவு உணவு அணிந்துவிட்டு தன்னுடைய மகனையும் மகளையும் மனைவியையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய சொந்த காரிலே அவர் அந்த நாடக கொட்டகையை நோக்கி செல்கிறார். அவருக்கு யோவானே என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய வாகனத்தினுடைய ஓட்டுநர், ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக அந்த யோவானே அந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு வாகன ஓட்டுநராக இருந்தார். எனவே எங்கு சென்றாலும் அந்த யோவானே என்றால் ஜான் என்று அர்த்தம். எனவே அந்த யோவானாவை அழைத்து கொண்டு அவர் அந்த நாடக கொட்டகைக்கு போகிறார். சரியாக 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிக்கிறது. எனவே கூட்டம் அந்த நாடக கொட்டையிலே நிரம்பி வழிகிறது. ஆபிரகாம் லிங்கனுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய 2 குழந்தைகளுக்கும் அவருடைய வாகன ஓட்டுநர் யோவானேவுக்கும் பால்கனியில் இடம் ஒதுக்கப்படுகிறது. நாடகம் ஆரம்பித்தது முதல் அந்த காட்சிகளை அப்படியே நாற்காலியில் அமர்ந்து ஆபிரகாம் லிங்கன் பார்த்து கொண்டிருக்கிறார். இடைவேளை சரியாக 11:30 மணிக்கு இடைவேளை, ஒரு 10 நிமிட இடைநேளை. அந்த நேரத்திலே மக்களெல்லாம், ரசிகர்களெல்லாம், அந்த கூட்டம் எல்லாம் அப்படி கலைந்து சென்று தேநீர் குடிக்கிறார்கள், பிஸ்கட் வாங்கி சாப்பிடுகிறார்கள்.
அந்த இடைவேளை நேரத்திலே அந்த அந்த வாகன ஓட்டுநர் ஜோவானே, இதுவரைக்கும் எல்லாம் நல்லா போயிடுச்சு, நைட்டு இரவு 11:30, இனிமேல் என்ன சிக்கல் வரப்போகிறது ஜனாதிபதிக்கு, இனிமேல் எந்த சிக்கலும் வராது என்று சொல்லி அந்த இடைவேளையிலே ஒரு குவார்ட்டர் வாங்கி குடித்துவிட்டு அப்படியே அவர் வாகனத்திலே தூங்கிவிட்டார் அந்த ஓட்டுநர். 11:45 மணிக்கு சரியாக இடைவேளை முடிந்து நாடகம் ஆரம்பிக்கிறது. நாடகம் ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கதாநாயகன் ஜான் விக்கீஸ் அந்த ஆபிரகாம் லிங்கன் பக்கத்தில் வருகிறான். பக்கத்தில் வருவது கூட ஆபிரகாம் லிங்கனுக்கு தெரியவில்லை. நாடகத்தை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய கைகளில் இருந்த துப்பாக்கியை எடுத்து ஆபிரகாம் லிங்கனினுடைய நெற்றி பொட்டியிலே 3 முறை சுடுகிறார். ஆபிரகாம் லிங்கன் அப்படியே இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார். உடனடியாக ஆபிரகாம் லிங்கனை அவருடைய யோவானே தன்னுடைய மடியில் போட்டுக்கொண்டு தூக்கி கொண்டு காரில் வைக்கிறார். அவருடைய இறுதி உயிர் போகிறது. அப்பொழுது யோவானை நோக்கி சொல்கிறார், யோவானே, என்னை ஜான் விக்கி சுட்டுவிட்டார், தயவு செய்து அவர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டாம், அவரை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய கடைசி வார்த்தைகள் இவைதான். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய யுகத்திலும் இவ்வாறு சுயநலத்தை மறந்து சுயநலத்தை இழந்து பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கையை, பிறருக்காக தியாகம் செய்கின்ற வாழ்க்கையை, பிறர் நலத்தில் உச்சம் கண்டவர் ஆபிரகாம் லிங்கன். அன்புமிக்கவர்களே, 1948 ஆண்டிலே ஜனவரி 30 யாராலும் மறக்க முடியாத ஒரு தேதி. நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். அவரை கொன்றது கோட்சே என்ற ஒரு இளைஞன். அன்புமிக்கவர்களே, 1948 ஆண்டு ஜனவரி மாதம் 29 காந்தி எந்த இடத்திற்கு மத நல்லிணக்க கூட்டத்திற்கு வருவாரோ அந்த இடத்திற்கு கோட்சேயும் அவருடைய 5 நண்பர்களும் வந்து ஒரு பிராக்டிஸ் எடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். ஒரு ஒத்திகை எடுத்து சென்று விட்டார்கள். காந்தி எங்கு அமர்ந்திருப்பார், யார் யாரெல்லாம் அவரோடு இருப்பார்கள், எத்தனை பேர் இருப்பார்கள், நாம் எங்கிருந்து சுட்டால் அவர் இறந்து போவார் என்று ஜனவரி 29 மாலையே ஒரு அந்த கோட்சேயும் அவருடைய 5 நண்பர்களும் ஒரு ஒத்திகை பார்த்துவிட்டு போய்விட்டார்கள். ஜனவரி 30 மாலை 5:30 மணிக்கு எளிமையாக பாதுகாவல் இல்லாமல் மகாத்மா காந்தி அந்த மத நல்லிணக்க கூட்டத்திற்கு வருகிறார். கோட்சே தன்னுடைய 5 நண்பர்களோடு காந்தியின் அருகில் சென்று காந்தியினுடைய காலை தொட்டு கும்பிட்டு காந்தியிடம் ஆசி வருவது போல தன்னுடைய பையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து காந்தியை சுடுகிறார். காந்தியை சுடுவதற்கு முன்பாக ஹே ராம் என்கிறார். காந்தி அப்படியே விழுகிறார். அவருடைய நண்பர்களெல்லாம் அவரை தூக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. காந்தி 2 சொல்லாடல்களை தான் சொன்னார். அதுதான் அவருடைய கடைசி சொல்லாடல். என்ன சொன்னார்? என்னை சுட்டவனை தயவு செய்து விட்டுவிடுங்கள், என்னை சுட்டவன் மீது எந்த வழக்கும் பதிவு பண்ண வேண்டாம், ஹேராம் என்று சொல்லி இறந்து போனார். காந்தியை சுட்டவனும் ஹேராம் என்று சொன்னார், காந்தியும் ஹேராம் என்று சொன்னார். அன்புமிக்கவர்களை, இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும் அப்படியே அசந்து போனார்கள். யார் இந்த மனிதர்? தன்னை சுட்டவன் மீது வழக்கு போட வேண்டாம், தன்னை சுட்டவன் மீது எந்த எஃப்ஐஆரும் போட வேண்டாம் என்றல்லவா சொல்லிவிட்டு மறிக்கிறார். இவர்தான் உண்மையிலேயே தன்னலத்தை துறந்தவர், பிறர் நலத்தின் உச்சம் கண்டவர் என்று மக்களெல்லாம் காந்தியை புகழ ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தெய்வம் நீ என்று உணர், தெய்வ பண்புகள் உன்னிடம் இருப்பதாக உணர்ந்து கொள். அன்புமிக்கவர்களே, தெய்வ பண்புகள் நம்மிடம் இருப்பதற்கான உச்சக்கட்டம் எது? நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ பண்புகளை வாழ்ந்து காட்டுவதனுடைய மேல்வரி சட்டம் எது, உச்சக்கட்டம் எதுவென்று சொன்னால் இதுதான். தன்னலம் மறந்து பிறர் நலத்தினுடைய உச்சக்கட்டத்தை யார் எட்டுகிறார்களோ அவர்கள் தாங்கள் கடவுள் என்று உணர்கிறார்கள், இறை பண்புகள் தங்களோடு இருப்பதை உணர்கிறார்கள். ஆமென்.